ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா க்ரோஷே பொக்கே கிளாஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல வந்து நம்ம ரோஸ் தான் வந்து செய்ய போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்ட் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப வந்து கியூட்டா இருக்கும். ஸோ இது வந்து எப்படி பண்ணணும்னு இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளவர் ராட் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளவர் ராட் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ரெட் கலர் காட்டன் யான் அண்ட் க்ரீன் கலரில் அக்ரிலிக் கேன் வந்து எடுத்திருக்கேன். டார்க் க்ரீன் காட்டன் யான் என்கிட்ட இருக்குது. பட் இந்த கலர் வந்து யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் வந்து இந்த கலர் க்ரீன் அக்ரிலிக் கேன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கட்டர், அதுக்கப்புறம் 2.5 mm ஹூக் சைஸ் வந்து எடுத்திருக்கேன். டேபஸ்ட்ரி நீடில், அதுக்கப்புறம் க்ளூகன் அண்ட் ஸ்டிச் மார்க்கர். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். ஸ்லிப் நாட் போட்டுட்டு இதிலிருந்து நான் 53 செயின்ஸ் வந்து மேக் பண்ணிக்கிறேன். இப்போ 53 செயின்ஸ் வந்து நான் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரோ 1 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயின்லேருந்து சிங்கிள் க்ரோஷே வந்து போட போகிறோம். டோட்டலாக வந்து 52 சிங்கிள் க்ரோஷே வந்து நம்ம போடணும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செயினோட எண்டு வரைக்குமே நான் சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரோ 1 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ ரோ 2 வந்து நம்ம போட போகிறோம். இப்போ வந்து நம்ம 5 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ரோ 2க்காக. ஃபைவ் செயின்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து இந்த மாதிரி நம்மளை பார்த்த மாதிரி டர்ன் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு டபுள் க்ரோஷே சேம் இதே இடத்துல வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். செயின்ஸ் ஆட் பண்ணோம்ல அதே இடத்துல வந்து ஒரு டபுள் க்ரோஷே போடுறேன்.
இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு டபுள் க்ரோஷே போடுறேன். அண்ட் 2 செயின்ஸ் இப்போ ஆட் பண்ணணும். அகெயின் ஒரு டபுள் க்ரோஷே சேம் ஸ்டிச்சில் வந்து போடுறேன். ஸோ இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, டூ செயின்ஸ் ஆட் பண்ணணும். சேம் அதே ஸ்டிச்சில் வந்து இன்னொரு டபுள் க்ரோஷே. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணணும். இந்த ரோ 2 ஃபுல்லாக ரோ 2ல் 16 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல அதை வந்து கவுண்ட் பண்ணாமல் 16 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணி, இப்போ 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணேன், இப்போ 3rd டைம் வந்து ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி வந்து நான் 16 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 16 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணதுக்கப்புறமா டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதோடு சேர்த்து 17 இருக்கும். இது ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக 3 ஸ்டிச் வந்து பேலன்ஸ் இருக்கும். அதில் வந்து 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரே ஒரு டபுள் க்ரோஷே மட்டும் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ரோ 2 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 3 வந்து போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரோ 3 போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ டபுள் க்ரோஷே வந்து சேம் இதே ஸ்டிச்சில் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 2 செயின்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 செயின்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் 2 டபுள் க்ரோஷே வந்து சேம் ஸ்டிச்சில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரோ 2ல் வந்து பண்ண மாதிரியே 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு 16 டைம்ஸ் வந்து இப்போ நம்ம ரிப்பீட் பண்ணணும். இப்போ 2 ஸ்டிச்சை ரிப்பீட் பண்ணால் இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்மளுக்கு க்ரோஷே போடுற மாதிரி வருது. ஸோ நான் வந்து ஒரு செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணாமல் நான் கேப்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். 2 டபுள் க்ரோஷே, 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் 2 டபுள் க்ரோஷே சேம் இடத்துல. ஸோ இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்டிச்சஸை வந்து ஸ்கிப் பண்ணணும். 2 ஸ்டிச்சஸை வந்து ஸ்கிப் பண்ணோம்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் தான் நம்மளுக்கு வரும். ஸோ 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணால் நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு கேப்பு வரும். ஸோ நம்ம வந்து சேம் அதே மாதிரி எல்லாம் இந்த கேப்ஸ்லாம் ஒர்க் பண்ணிக்கலாம். 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு செயின் தான் வரும். இந்த செயின்குள்ளேயே நம்ம எல்லா ஸ்டிச்சஸையும் போட முடியாதுல்ல, அதனால தான் நம்ம இந்த மாதிரி கீழே போடுறோம். ஸோ இப்போ வந்து செகண்ட் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 2 டபுள் க்ரோஷே,
செயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சேம் அதே இடத்துல 2 டபுள் crochet. இப்போ வந்து நான் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 டைம்ஸ் வந்து இப்போ நான் ரிப்பீட் பண்ணணும். சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இதே மாதிரி நான் 16 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 17 இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒன்று போட்டுட்டு நம்ம 16 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருப்போம். இப்போ கடைசி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டபுள் crochet மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரோ 3 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 4 வந்து போட போகிறோம். ரோ 4க்கு பார்த்தீங்கன்னா 3 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்மளை பார்த்த மாதிரி டர்ன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8 டபுள் crochet வந்து சேம் ஸ்டிச்சில் வந்து இப்போ நம்ம போட போகிறோம். எயிட் டபுள் crochet வந்து இப்போ நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு சேம் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ இதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ இப்போ வந்துட்டு பக்கத்து ஸ்டிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 8 டபுள் crochet அண்ட் ஸ்லிப் ஸ்டிச் சேம் அதே மாதிரி நம்ம 16 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும். எல்லாமே இந்த கேப்ஸில் தான் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ 8 டபுள் crochet ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன் இந்த இடத்துல. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம 8 டபுள் crochet வந்து அகெயின் ஒர்க் பண்ணுறோம். ஸோ 8 டபுள் crochet ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் தான். இந்த நம்ம 8 டபுள் crochet போடுறோம்ல இதெல்லாம் வந்து ரோஸோட பெட்டல்ஸ் தான். நம்ம ரோல் பண்ணும்போது ஒரு பெட்டல் ஷேப்பில் தான் நமக்கு இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 16 டைம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
பேலன்ஸும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16 டைம்ஸ் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த கடைசி இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல மட்டும் 13 டபுள் க்ரோஷே வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். கடைசி ஸ்டிச்சஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 13 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிவிட்டு அதே இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். பதிமூணு டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ரோஸ் வந்து இப்போ ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட ஸ்டெம் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி தான் நம்ம ரோஸ் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்டெம் பார்க்கலாம். ஸ்டெம்முக்கு வந்துட்டு க்ரீன் கலர் அக்ரிலிக் yarn வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேஜிக் ரிங் வந்து போட்டுக்கலாம். மேஜிக் ரிங் போட்டுட்டு இதில் வந்து இப்போ 2 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணணும். டூ செயின்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மேஜிக் ரிங்ல பார்த்தீங்கன்னா 19 டபுள் க்ரோஷே வந்து ஒர்க் பண்ணிக்கணும். பத்தொம்போது டபுள் க்ரோஷே போட்டதுக்கு அப்புறமா நம்ம மேஜிக் ரிங்கை வந்து நல்லா டைட்டா வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் 2 செயின்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். அதில் வந்து செகண்ட் செயினில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணதுக்கப்புறமா 11 செயின்ஸ் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். 11 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இங்கேருந்து. ஸோ 11 செயின் ஆட் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் செயினில் ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம்.
ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 2 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 half double crochet ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு 3 டபுள் crochet ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 செயின் தான் இருக்கும். அந்த 2 செயினில் வந்துட்டு 2 ட்ரிபிள் crochet ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பேஸில் 3 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இதே வந்து இப்போ நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். 11 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ இப்போ வந்து 2 single crochet, next வந்து 2 half double crochet, next வந்து 3 double crochet, ஸோ கடைசியாக 2 செயினில் வந்துட்டு 2 ட்ரிபிள் crochet. ஸோ இப்போ வந்துட்டு பேஸில் 3 செயினை ஸ்கிப் பண்ணிக்கணும். 4வது செயினில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு சேம் இதே வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்போ நம்ம 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து கடைசி 5th டைம் வந்து ரிப்பீட் பண்ணிவிட்டு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பேஸில் பார்த்தீங்கன்னா 3 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 4th செயினில் வந்துட்டு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லீஃப் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். லீஃப் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சில்வர் ஒயர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம க்ரீன் கலர் அக்ரிலிக் கேனில் வந்து 17 செயின் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் எவ்வளோ நம்மளுக்கு சில்வர் ஒயர் தேவைப்படுங்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்லிப் நாட் போட்டுட்டு இதில் வந்து 17 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ 17 செயின் போட்டதுக்கு அப்புறமா நம்ம சில்வர் ஒயர் எடுத்து மெஷர் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணும்னு. கொஞ்சம் இந்த 17 செயினுக்கு கொஞ்சம் அதிகமான லென்த்தில் வச்சுக்கணும். ஸோ முன்னாடி கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு இதை வந்து 2ஆக மடிச்சிருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட்டர்லேயே வந்துட்டு இது கட் ஆயிரும், ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும். இப்போ வந்து இந்த 17 செயின் கூட வந்துட்டு இந்த ஒயரை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ப் மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஒயரில் வந்து ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நான் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன் வளைஞ்சிருக்கிறத. ஸோ நான் இந்த மாதிரி கீழே இருந்தால் வந்து ஆட் பண்ண போகிறேன். யானை வந்துட்டு பின்னாடி விட்டுருங்க. பின்னாடி விட்டுட்டு ஹூக்கை வந்துட்டு செயினில் இருந்து செகண்ட் செயினில் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 டபுள் க்ரோஷே. இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற நடுவில் வந்துட்டு அந்த சில்வர் ஒயர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 9 ட்ரிபிள் க்ரோஷே வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ 9 ட்ரிபிள் க்ரோஷே வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் வந்துட்டு 2 டபுள் க்ரோஷே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 செயின்ஸ் மிச்சம் இருக்கும். அதில் வந்துட்டு ஒரு செயினில் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே. இப்போ ஒரு செயின் மட்டும் மிச்சம் இருக்கும். இந்த செயினில் பார்த்தீங்கன்னா அந்த செயினை வந்து இந்த கார்னருக்கு அந்த நம்ம சில்வர் ஒயர் வளைச்சி விட்டுருப்போம்ல அந்த கார்னருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு 3 சிங்கிள் க்ரோஷே சேம் ஸ்டிச்சில் வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம்.
ஸோ 3 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணதுக்கப்புறமா அப்படியே இந்த சைடுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இந்த ஒயரில் தான் இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு சேம் அதே மாதிரி தான் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே நம்ம எந்த இடத்துலலாம் எந்தெந்த ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி இந்த ரிவர்ஸில் போடணும். இப்போ ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு 2 டபுள் க்ரோஷே போடணும். ஸோ 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 9 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். ஸோ நம்ம எந்த ஸ்டிச்சு இந்த சைடு போட்டிருப்போம்ல அதே தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்டாக இந்த சைடும் போடணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ 9 ட்ரிபிள் க்ரோஷே போட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 டபுள் க்ரோஷே போட போறேன். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருப்போம்ல அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ த்ரெட்டை வந்து இந்த மாதிரி முன்னாடி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். அதே ஸ்டிச்சில் எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே ஆட் பண்ணிக்கிறேன். அகெயின் 2 செயின்ஸ். கீழே ஸ்டிச்சஸில் எதுவும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. 2 செயின்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே எல்லா ஸ்டிச்சஸ்லையும் ஆட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 16 டைம்ஸ் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சைடு பார்த்தீங்கன்னா 16 ஸ்டிச்சஸ் இருக்கும். அதில் வந்து ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 16 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணியாச்சு. 16 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிவிட்டு இந்த கார்னருக்கு ஆனதுக்கப்புறமா 3 செயின்ஸ் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணணும். 2 செயின் ஆட் பண்ணிட்டு இப்போ 3வது செயின் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஹூக்லேருந்து 3வது செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இது பேர் பைகாட் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு புரியிற மாதிரி 3வது செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ அகெயின் வந்து 16 டைம்ஸ் ஒரு சிங்கிள் க்ரோஷே 2 செயின்ஸ் அந்த சைடு போட்ட மாதிரியே தான் இந்த சைடும் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 16 டைம்ஸ் கவுண்ட் தான் வந்து வரும்.
ஸோ இப்போ 16 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்ல, அதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை வந்து கொஞ்சம் லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ளாருக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து அசம்பிள் பண்ணனா நம்மளோட ரோஸ் வந்து ரெடி ஆயிரும். லீஃபை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒயரை வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டு நம்ம த்ரெட்டை லென்த்தாக விட்டு கட் பண்ணியிருப்போம்ல, அந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுறணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளவர் ராட் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் மடித்து விட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃப்ளாரை வந்துட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும். கொக்கி மாதிரி இருக்குல்ல, இது வந்து இந்த ஃபஸ்ட்டு பெட்டில் இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க. மாட்டி விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம க்ளூ கன் வச்சுட்டு ஃபுல்லாக வந்துட்டு சுற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கொஞ்சம் க்ளூ கன்னில் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே கொஞ்சம் க்ளூ கொஞ்சமாக அப்ளை பண்ணி ரோல் பண்ணுங்கள். ஏன்னா க்ளூ கன் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து காஞ்சிரும். ஹாட்டாக இருந்தால் தான் அது ஒட்டும், காஞ்சிருச்சுன்னா ஒட்டாது. ஸோ ஃபுல்லாக ரோல் பண்ணதுக்கப்புறமா நம்ம 13 டபுள் crochet போட்டோம்ல, அங்கேயும் கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃப்ளார் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த எக்ஸஸ் யானெல்லாம் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இதில் நான் சொல்கிறக்க மறந்துட்டேன், இந்த மாதிரி எக்ஸஸ் யானெல்லாம் வந்து ஹைட் பண்ணிக்கோங்க டேபிஸ்ட்ரி நீடில் வச்சு. ஓகே, இப்போ எல்லாத்துலேயும் ஹைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த நம்ம ஸ்டெம்முக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம், இதை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ இதையும் வந்து ஹைட் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டெம்மு ரொம்ப குண்டான மாதிரி தெரியும் இதையே வச்சு நம்ம சுற்றினோம்னா. ஸோ இப்போ இதை கீழே இருந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேஸில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்குல்ல, இங்கேயும் வந்துட்டு ஒரு முக்கால்வாசி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிடணும், இந்த மாதிரி கர்வ் வரணும். ஸோ அதே மாதிரி இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிடாதீங்க, அந்த டபுள் crochet வர வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கணும்.
ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்துட்டு கொஞ்சோண்டு க்ளூகன் வந்து வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அக்ரிலிக் எண்ணெய் இந்த மாதிரி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா இங்கே சுற்ற ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கேப்பே இல்லாமல் அப்படியே லைன் பை லைனாக வந்துட்டு சுற்றிக்கோங்க. டைம் எடுத்து சுற்றுங்க, கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு கால்வாசி சுற்றி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம லீஃபை வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால்வாசி கொஞ்சம் ஜாஸ்தி. இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நம்ம லீஃபை வச்சுட்டு எக்ஸஸ் எண்ணெய் கட் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிக்கணும். கம்மெல்லாம் நான் எதுவுமே அப்ளை பண்ணல, ஜஸ்ட்டு நம்ம லீஃபை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே த்ரெட்டை வந்து சுற்ற ஆரம்பிச்சுக்கலாம். அந்த நம்ம ஒயர் இருக்கும்ல, அந்த ஒயரோட சேர்த்தி சுற்றணும். ஸ்டெம்மு வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால ஒரு 2 இன்ச் வந்து கட் பண்ணிக்கிறேன். 14 இன்ச்சஸ்லேருந்து ஒரு 2.5 3 இன்ச்சஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த எண்டில் வந்தாச்சு. எண்டில் வந்து கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக சுற்றிக்கலாம். ஸோ நல்லா வந்து இப்போ ஸ்டிக் ஆயிடும். ஸோ இப்போ நம்மளோட ரோஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பொக்கே ஷீட் வந்து நான் வச்சு காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இது ரேப் பண்ண பழகுங்க. இதுவே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு வந்துட்டு நம்ம பொக்கே ஷீட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்றுக்கும் சேர்த்து வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பாதி ஷீட் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த மாதிரி 2 சைடு ஃபோல்ட் பண்ணி நம்ம இப்படியே கூட ரேப் பண்ணலாம். பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் வந்துட்டு ஷீட் வந்து நம்மளுக்கு நிற்காது. ஸோ டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதே வந்து நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரோஸை வச்சுட்டு நம்ம சென்டரில் வந்துட்டு ரோஸை பிடிக்கிற மாதிரி ஒரு செலோ டேப் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளீட்ஸ் மாதிரி எடுத்துட்டு 2 சைட்லேயும் இதை சுற்றி நான் ஒரு டேப் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு மேல வந்து நம்ம சாட்டின் ரிப்பனை வந்து கட்டி விட்டுக்கலாம்.